மிதுனத்தோட அதிபதி புதன் பகவான். புதன் நாளே நமக்கு வந்து நியூட்ரல். அவர் வந்து இப்படியும் இருப்பார் அப்படியும் இருப்பார். எந்த கிரகத்தோட இருக்காரோ அந்த மாதிரி மாறிடுவார். பணம் வரும், ஆனா தனியா செலவாகும். பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கூட அது கரைஞ்சிரும். அதனாலதான் கரையாத அசட்ல சேருங்கன்னு சொல்றேன். தேய்பிறை வளர்ப்பிறையில பிறந்திருக்காங்க, வளர்ப்பிறையா இருந்தாங்கன்னா அந்த வளர்ப்பிறை முழுவதுமே பணம் வரும். தேய்பிறையா இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அந்த சந்திரன் எங்க இருக்காருன்னு பார்த்து நம்ம சொல்லலாம். இந்த மிதுனராசினியர்களுக்கு அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்றத சொல்லிடலாம். அவங்களுடைய அதிபதி, மிதுனத்தோட அதிபதி புதன் பகவான். புதன் நாளே நமக்கு வந்து நியூட்ரல். அவர் வந்து இப்படியும் இருப்பார் அப்படியும் இருப்பார். எந்த கிரகத்தோட இருக்காரோ அந்த மாதிரி மாறிடுவார். அவர் ஒரு அலி கிரகம்னு சொல்லுவாங்க. இப்போ அவரு வந்து சுக்கிரனோட இருந்தா அந்த தன்மையாவே ஜாலியா மாறிடுவாரு. குருவோட இருந்தா ஞானத்தன்மா மாறிடுவாரு. ராகுவோட இருந்தா வேற மாதிரி இருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு அலி கிரகம். அப்படியே டோட்டலாவே இருக்கிற சூழ்நிலைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கக்கூடிய கிரகம் யாருன்னா நம்ம புதன் பகவான். ஸோ அந்த புதன்ல இருக்கிறவங்க, புதனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எப்பயுமே எங்கா இருப்பாங்க. எங்க இருப்பாங்க, ஹெல்த் கான்சியஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல கொஞ்சம் கான்சியஸ் இருக்கும். நியூ அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து புதுசா இப்போ ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்றாங்க, புதுசா ஒரு டெக்னிக்கெல்லாம் சேஞ்ச் பண்றாங்க, சாஃப்ட்வேர் பண்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா புதுசா கண்டுபிடிச்சி, அது நான் புதுசுன்றது வந்து நான் மருந்தோ அப்படி சொல்லல, இந்த ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயத்த யார் பண்றாங்கன்னா அது மிதுன ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. ரொம்ப ஜாலியான ராசிக்காரங்க. ரொம்ப வந்து எல்லாமே அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க. அதுல சில நட்சத்திரத்துக்கு மட்டும் கொஞ்சம் குணங்க அதிசயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இப்போ இதுல வந்து நமக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. மிருகஷிடம் இருக்கு, அதுக்கப்புறம் திருவாதிரை இருக்கு, அதுக்கப்புறம் புனர்பூசம் இருக்கு. இப்போ மிருகஷீடமுடைய குணம் வேற மாதிரி இருக்கும், திருவாதிரை குணம் டோட்டலா வேற மாதிரி இருக்கும், புனர்பூசம் குணம் வேற மாதிரி இருக்கும். ஸோ இதை பொறுத்து கொஞ்சம் மாறும். ஆனா காமன் பாத்தீங்கன்னா வெரி இன்டெலிஜென்ட், வெரி நியூ, புது புது விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, ட்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க, சாப்பிட்றது இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிச்சு ஆத்மார்த்தமா அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அது யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. ஓகே, சூப்பர் மேம். இப்போ வந்து அவங்களுடைய குணாதிசயம் சொல்லியா இவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வேலை கிடைச்சிட்டாலே போதும், அதை வச்சே நம்ம வந்து குடும்பத்தை வந்து ஓட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். வேலை நல்லா அமைஞ்சிட்டாலே ஓகே அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் அமையும், இல்ல தொழில தான் வந்து சிறந்து விளங்குவாங்களா? இல்ல, இவங்க வேலை பாத்தீங்கன்னா நமக்கு செவ்வாய் வருவாரு. 6ஆம் இடம் வந்து செவ்வாவா வருவாரு. இப்போ இவங்க அந்த ரீதியான வேலையை எடுக்கும்போது யூனிஃபார்ம் சர்வீசஸ், டாக்டர் சர்வீசஸ், அதுக்கப்புறம் வந்து போலீஸு, இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது அவங்க அதுல ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல அவங்க இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஓகேவா? அப்போ வந்து மத்தவங்க நாங்க இந்த தொழில இருக்கோமே, எங்களுக்கு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு, உங்களுடைய தசாபுத்தி காலம் இருக்கும்போது நீங்க அப்படி போயிருப்பீங்க. இன்கேஸ் இந்த தசாபுத்தி காலம் நடக்கும், கண்டிப்பா நீங்க இங்க வருவீங்க. ஆனா இதை செய்யும் போது உங்களுக்கு அதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த ராசிக்காரங்க இந்த மாதிரியான தொழில் பண்ணும்போது உங்களுக்கு இதன் ரீதியான ஆத்ம திருப்தி இருக்கும். அது நமக்கு ஒரு பரிகாரமாகவும் மாறும்ன்றதும் சொல்ல வரேன் நான். ஓகே, இதை தான் பண்ணணுன்றது கிடையாது. அவங்க ஜாதகத்தை பொறுத்து 6ஆம் அதிபதி எங்க இருக்காரு, அவர் யாரோட சேர்ந்து இருக்காருன்னு பார்த்தா அதுக்கான தொழில் நம்ம அமைச்சிக்கும் போது நல்லா இருக்கும். இது பொது பலனும் போது இப்படி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, மிதுன ராசினியர்களுக்கு வந்து பண வரவு எப்படி இருக்கும்? பணம் வரும். ஏன் அப்படின்னா 2ஆம் அதிபதி வந்து சந்திரனா வருவார். ஓகேவா? வருமானத்தை குறிக்கக்கூடியது சந்திரன். சந்திரனா வராரு. வருமானம், வாக்கு, குடும்பம் சாணம் வந்து நமக்கு கடகராசியா சொல்லப்படுது. சந்திர பகவான் வரும், ஆனா தனியா செலவாகும். இவங்க வந்து கையில வச்சுக்க மாட்டாங்க. வச்சிருந்தாலும் அது அப்படியே தனி மாதிரி ஓடி போகும். அதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். எஃப்டி, கோல்டு, லேண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இருக்கும். நீங்க பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கூட அது கரைஞ்சிரும். ஓகேவே? அதனாலதான் அந்த கரையாத அசட்ல சேருங்கன்னு சொல்றேன். அதுக்குதான் கோல்டு, எஃப்டி, இன்வெஸ்ட்மெண்ட், லேண்டு உங்க மனைவி பேர்ல, இல்ல உங்க அம்மா பேர்ல, இல்ல உங்க பசங்க பேர்ல இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய அந்த அமௌண்ட் கரையாம இருக்கும். பட் பணம் வரும். பணத்துக்கெல்லாம் குறைச்சல் கிடையாது, வரும். பணம் வரும். எப்படி வரும்னா, ஒரு இப்போ வேலையில இருக்காங்கன்னா மாதமான சம்பளம்னா அந்த அமௌண்ட் வரும். இப்போ தொழில இருக்காங்கன்னா
வளர்ல இருக்கும்போது இப்போ இவங்க தேய்பிறை வளர்பிறையில பிறந்திருக்காங்க வச்சுங்க. வளர்பிறையா இருந்தாங்கன்னா அந்த வளர்பிறை முழுவதுமே பணம் வரும். ஓகே. தேய்பிறையா இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அந்த சந்திரன் எங்க இருக்காருன்னு பார்த்து நம்ம சொல்லணும். ஓகே. சூப்பர் மேம். சூப்பர். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து பணவரவு நல்லாவே இருக்குது. ஆனா குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? குடும்ப அமைப்பு சிறப்பா இருந்தா தான் எதுவுமே சிறப்பா இருக்கும். ஸோ இவங்களுக்கு குடும்ப அமைப்பு எப்படி மேம் இருக்கும்? குடும்ப அமைப்பு ஃபேமிலி உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ண அதாவது முற்பகுதி. அதாவது அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். திருமணத்திற்கு சப்போர்ட் முன், இருக்கும். பின். ஆமா. ஓகே. சப்போர்ட்டிங் எல்லாம் நல்லா இருக்கும். பிற்பகுதின்றது வந்து என்னன்னா, இவங்களுக்கு திருமணம் கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். ஓகே. லேட்டா பண்ணிக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா, அதுல 3 நட்சத்திரம் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, மிருகஷேடம், திருவாதிரை, புனர்பூசம் சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் திருமணம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கும்போது, ஒரு அவங்களுக்கு அது என்னன்னா, அந்த திருமண வாழ்க்கையில நிதானம் கிடைக்கும். ஓகே. ஓகேவா? இல்ல அப்படின்னா எடுத்தேன் கவுத்தேன்ற மாரி இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு நேர் ஆப்போசிட் குருவா வருவாரு. அதனால அப்படி. ஸோ அதுவே அவங்களுக்கு நேர் ஆப்போசிட் குருல இப்போ வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஏத்த மாரி கரெக்ட்டான பார்ட்னர வந்து அமைச்சுக்கிட்டாங்கன்னா, மிதுனத்த பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டான பார்ட்னர் அந்த 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியிலேயே அமைச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னாதான் வெட்டிக்கிட்டு மாண்டாலும், சண்டை முடிய பிடிச்சு அடிச்சுக்கிட்டாலும் விட்டு போக மாட்டாங்க. ஓகே. புரியுதுங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அம்மா வீட்டு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, மாமியார் வீட்டு சப்போர்ட் பண்ணாது. மாமியார் வீட்டு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, அம்மா வீட்டு சப்போர்ட் பண்ணாது. ஏதாவது ஒரு சப்போர்ட் தான் இவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. மிதுன ராசிக்கு பொறுத்தவரைக்கும். 2மே எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏதாவது ஒண்ணு தான். ஏதாவது ஒண்ணு விட்டுறணும். அப்ப நீங்களே டிசைட் பண்ணிக்கணும். எது நமக்கு வேணும், எது வேணான்றது. ஓகே. யாரோ ஒருத்தரோட சப்போர்ட் இருந்தாலே சப்போர்ட் பெரிய வச்சு விஷயம் தான் இப்போ. வண்டிய ஓட்டிட்டு போயிடலாம். ஓகே மேம். ஓகே. அவங்க வந்து இப்போ வந்து இவங்களுடைய வாழ்வியல் முறையில என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும்? வந்து நெறைய பேருக்கு வந்து அதிகமா பார்த்தீங்க அப்படின்னா, மன ரீதியான பிரச்சனைகள சந்திப்பாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருப்பாங்க. திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிரும். ஸோ இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவா இருக்கும்? இவங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி செவ்வாவா வர்றதுனால, போன் ரிலேட்டட் பிரச்சனை கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும்ன்றது செவ்வாய் எங்க இருக்காருன்னு பொறுத்து இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ரத்தம். அடிக்கடிக்கு இந்த ஹீமோகுளோபின் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? ரத்த சோகை வர்றது, அனிமிக் அது எல்லாமே வந்து வரும். வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஐ பிரஷர். அத பிபி சொல்றேன் பார்த்தீங்களா? அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து கொஞ்சமா இருக்கும்போதே கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு போனாங்கன்னா, பின்னாடி எந்த பெரிய பிரச்சனையும் சஃபர் ஆகாம ஓகே. இவங்க வந்து இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணாலும், இந்த தெய்வத்த வழிபாடு பண்ணாலா போதும். வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் தற்காத்துக்கலாம் அப்படின்னா, எந்த ஸ்தலமா இருக்கு? சிவன். சிவன் வந்து வாழ்க்கையில ஒரு முறையாவது இவங்க சிதம்பரம் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு நல்ல சேஞ்சஸ் பார்த்துக்கலாம். ஓகே. சிவன மாற்றம். கட்டியமா பிடிச்சுட்டா நெறைய விஷயங்கள் நல்லா தான் நடக்கும். தேங்க் யூ ஸோ மச்.